இரவு ஒரு சிறிய கிராமம். மழை பொழிகிறது. ஒரு பழைய மரக்குடிசை. உள்ளே ஒரு சிறுவன். ஆதி 10ஆம் வயது. ஆதி ஒரு பொம்மை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அது பேர் வைக்கிறான் பூபி. ஆதி பொம்மையை தன் அம்மாவுடன் காட்டுறான். அம்மா, எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இதுக்கு கண் ஏன் வைக்கல? ஆதி, இது உயிர் வந்தப்பதான் கண் வைக்கிறேன். அம்மா சிரிச்சிட்டு போயிடுறாள். அந்த இரவு மின்னல் கொட்டுது. ஆதி பொம்மையை கட்டிலின் பக்கத்துல வைக்கிறான். மின்னல் பட்ட ஜன்னலின் வழியா ஒரு ஒளி கீட்டு பொம்மையில விழுது. அந்த பொம்மையின் கண் மெதுவா திறக்குது. அடுத்த நாள் காலை ஆதி எழுந்தா பொம்மை காணாம போச்சு. அவன் தேடினான். மேசை, படுக்கை, அலமாரி எல்லாம் கிடைக்கல. அவனுக்கு பின்னாடி ஒரு குரல். ஆதி. அவன் திரும்பி பார்த்தா பூபி நிற்கிறான். அவன் நடக்கிறான், பேசுறான். ஆதி அதிர்ச்சியா, நீ உயிரோடா இருக்க? பூபி, நீ என்னை உயிரோட உருவாக்கினே ஆதி. அந்த நாள் முதல் பூபி ஆதியோட நண்பன். ஆனா பூபி வேறொரு உலகம் பற்றி பேசுறான். ஒரு பொம்மைகள் மட்டுமே வாழும் உலகம். அங்க எல்லாம் மரத்தாலான உயிர்கள். அங்கும் நிழல் போல பாம்பு மாதிரி இருட்டு உயிர் ஒன்றும் அலைஞ்சிடும். ஒரு நாள் பூபி சொல்றான், என் உலகத்துல பிரச்சனை இருக்கு. அங்கே உயிர் கொள்ளை எடுக்கிற கருப்பு பொம்மை வந்திருக்குது. நான் திரும்பணும். ஆதி, நானும் வர்றேன். ஓபி அவன் கையை பிடிக்கிறான். திடீர்னு இருவரும் ஒளியில் மறைந்து போறாங்க. அவர்கள் ஒரு மரத்தாலான உலகத்துக்குள் விழுறாங்க. அங்க மரக்குடில்கள், புல்கையகள்ல விளையாடுற பொம்மைகள், ஆனா முகத்துல பயம். கருப்பு பொம்மை மார்க்கஸ் பெரிய மரக்குடிச்சையிலிருந்து வெளியே வருது. அவனோட கண் சிவப்பா, கையில கூர்மையான சாக். அவன் எல்லா பொம்மைகளின் உயிரையும் குடிக்கிறான். ஆதி, பூபி இருவரும் சேர்ந்து அவனை தடுக்க திட்டம் போடுறாங்க. பூபி சொல்றான், அவன் இதயம்னு சொல்லப்படும் மரமோட்டத்துல பாய் சின்ன ஒளியை கொடு, அது அவன் உயிரை முடிச்சிடும். இரவு மழை. ஆதி ஒரு சிறிய தீக்குச்சியோட மரமோட்டத்துக்குள்ளே புகிறான். மார்கஸ் அவனை கண்டுபிடிக்கிறான். மார்கஸ், மனிதனே, இங்கே உனக்கே இடமில்லை. அவன் கூர்மையான கையால் ஆதியைத் தாக்குறான். அந்த நேரம் பூபி அவனை தள்ளிவிட்டு, இப்போ ஆதி, ஒளிவிடு. ஆதி தீக்குச்சியை எரிச்சிட்டு மரமோட்டத்துக்கு வைக்கிறான். ஒளிவெடிச்சு எல்லா பொம்மைகளுக்கும் உயிர் திரும்புது. மார்க்கஸ் கருகுறான். அவன் உடம்பு நொறுங்கி பொடியாகி போகுது. பூபி சிரிக்கிறான், ஆனால் மெதுவா மங்கத் தொடங்குறான். ஆதி, பூபி, நீ போகக்கூடாது. பூபி, என் உலகம் உயிர் பெற்றது. ஆதி, இப்போ நீ உன் உலகத்துக்கு போ. ஒளி வெடிச்சே. ஆதி விழிக்கிறான். அவன் மீண்டும் தன் அறையில்தான். முன்னாடி பொம்மை மேசையில. உயிரில்லாம அந்த பொம்மையின் கண் ஒரு நிமிஷம் துடிக்குது.